ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த vlogல பாத்தீங்கன்னா 90 கிட்ஸோட முட்டாய் தான் கைஸ் நான் நிறைய கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு பார்க்கலாமா? நாங்க இப்போ ரீசெண்டா நெய்தலி போனோம் கைஸ். எங்க தூத்துக்குடியில போட்டிருந்தாங்க, ஒரு 3 days போட்டிருந்தாங்க. அங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஃபேவரட்டான கடை அதுதான். நாங்க வேற எந்த கடையுமே வாங்கல, 90 கிட்ஸ் முட்டாய் தான் கைஸ் வாங்கியிருந்தோம். என்னோட சின்ன வயசு எல்லாம் ஞாபகம் வந்துட்டு வாங்க சீக்கிரமா வீடியோக்குள்ள போயிடலாமா? வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்ன சாப்பிட போறோம்னா இந்த அப்பள பூ தான் கைஸ். அப்பா இதுக்கு ஃபேன், அவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்க கைஸ். இது ஒரு பைட் கடிச்சு சாப்பிட்டாங்க பாருங்க. இதுல இந்த பாருங்க, இதுல எவ்வளவு பொடி இருக்கு பாருங்களேன். இந்த பொடிக்கே எல்லாரும் ஃபேவரட்டான பர்சன் நிறைய பேர் இருப்பாங்க கைஸ். நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் கைஸ். அதே டேஸ்ட் மாறாம இருக்கு கைஸ். சின்ன வயசுல நம்ம எப்படி சாப்பிட்டோமோ அதே மாதிரி. சின்ன வயசுல இதோட பெருசா இருக்கும், பட் சைஸ் சின்னதாயிட்டு செமையாகு. நெக்ஸ்ட் இல்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இங்க பாருங்க, இது பேர் என்ன சொல்லுவாங்க? இளந்தப்பழ தட்டு. தட்டை இதை சொல்லுவாங்க. பின் இருக்கு, பின் எடுத்துக்கலாம். இல்லை வாயில் அதோட போட்டுருவா. இங்க பாருங்க, பார்க்கும் போதே டெம்ட் ஆகுது கைஸ். இதெல்லாம் யாருக்கு ஃபேவரட்டோ அதை இதோட நேம் கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ். உங்களுக்கு எது ஃபேவரட்டு, நீங்க எது சாப்பிட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. அது நமக்கு கொஞ்சோண்டு எடுத்துருக்கோம், சாப்பிட்டு பார்க்கலாம். வேற லெவல் கைஸ். அந்த புளிப்பு, அந்த இழந்த பழம் ஜாமு வேற லெவல்ல இருக்கு. சூப்பர் கைஸ். மூணாவது பார்க்கலாமா? மூணாவது பாத்தீங்கன்னா இதுதான். இது என்னன்னு பாத்தீங்களா? மார்ச் மெல்லோஸ் முட்டாய் மாதிரி இருக்கும் கைஸ். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்ன வாய்ட்டு ஓபன் பண்றேன்னு பார்க்காதீங்க. வாய்ட்டு ஓபன் பண்ணணும், வேற வழி இல்லை. இது சின்னதுக்குலாம் சிஸ்டர் எல்லாம் எடுத்துக்க முடியாது. அவ்வளோ ஆர்வமா இருக்கு கைஸ். இங்க பாருங்க, பெருசா இருக்கு. இப்ப குட்டி குட்டியா வச்சிருக்காங்க. 5 பீஸ் இருக்குது. அந்த அளவுக்குல ஓகே, ஸ்வீட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜவு முட்டாய் தாங்க. பாருங்க, இது சாப்பிடும் போது அப்படியே ஒரு டேஸ்ட் வரும் பாருங்க. சுப்பி சாப்பிடலாம், கடிச்சு சாப்பிடலாம், எப்படினாலும் சாப்பிடலாம். சாப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 25 90 கிட்ஸோட முட்டாய் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். பாருங்க, அந்த பேப்பர்லாம் அந்த காலத்துல உட்காந்து பிரிப்போம், இப்படியே பிரிப்போம். இப்ப எனக்கு 27 வயசு. நான் 7 வயசு படிக்கும் போதுல இருந்து இது சாப்பிட்டுருக்கேன். லோக்கல் சவு மிட்டாய்னா கடிக்க முடியாது. நல்ல ஒரு குவாலிட்டியான சவு மிட்டாய்னா குவாலிட்டியான சவு மிட்டாய் தான் கடிக்க முடியாது. லோக்கல் சவு மிட்டாய் கடிச்சோடனே கடிச்சு சதறும். குவாலிட்டியாக இது நம்ம சூப்பி தான் சாப்பிடணும். இப்ப சாப்பிட்ட டைம் ஆயிடும், நம்ம அப்புறமா இதை சாப்பிட்டுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இதுதான். இது பேர் என்னது பேர் என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இது இந்த வாட்ச் மாதிரி கெட்டுவாங்கல்ல, ஜவு மிட்டாய் தான். கலர் கலர் ஜவு மிட்டாய் கைஸ். அது பஞ்சு மிட்டாய், இது ஜவு மிட்டாய். அது பஞ்சு மிட்டாய். சாரி கைஸ், பிங்க் கலர் இருக்கு பஞ்சு மிட்டாய். வாட்ச் கட்டுவாங்க, அது இது இழுத்தா இழுக்குது. அதான் நான் எடுத்து கொடுத்தேன். இது பாருங்க, வளைச்சா வளையுது. வாட்ச் தான். சூப்பராங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுதான். இது பேர் என்னது? கலர் கலர் ரஸ்னாவா? பேர் என்ன? ஜாம், கலர் கலர் ஜாம். நம்ம இப்ப என்ன கலர் சூஸ் பண்ணலாம்? எல்லோ. எல்லோ எடுத்துக்கலாம். இதுல என்னென்ன கலர் இருக்கு பாத்தீங்கன்னா, பிங்க் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, கிரீன் இருக்கு, எல்லோ இருக்கு. நம்ம எல்லோ தான் இப்ப சாப்பிடுறோம். ஜெல்லி கைஸ். ஓகே, எப்படி இருக்குன்னு
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே டைப்ல புளி ஜூஸ், புளி ஜாம் இதெல்லாம் யாருக்கு பிடிக்கும் சொல்லுங்க. நான் ஒன்று வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் எடுக்கலாம். பாருங்க, இந்த புளிப்பு வந்தாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் guys. சொல்ல வார்த்தையே இல்ல, அவ்வளவு நல்லா இருக்கு. இங்க பாருங்க guys, எப்படி வருது ஜாம். வேற லெவல் guys. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் guys, இது யாருக்கெல்லாம் ஃபேவரட் சொல்லுங்க guys. மிட்டாய், புளி மிட்டாய். எஸ், ரொம்ப டஃபா இருக்கு guys, இது உடைச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இது யாரும் உடைச்சே இருக்கு, சாரி பேக்கெட் உடைச்சிருக்கு. எள்ளு மிட்டாய், அந்த காலத்து எள்ளு மிட்டாய் guys. எள்ளு மிட்டாய், கடலை மிட்டாய், பர்ஃபி, அந்த காலத்துல இதுதான் மிட்டாயாவே இருந்துச்சு. இப்ப பாருங்க என்னென்ன மிட்டாய் கலர் கலரா வந்திருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம். தரமான எள்ளு பாருங்க, தரமான எள்ளு, வேற லெவல். அடுத்து பாருங்க புளி மிட்டாய். பார்க்கலாமா? பேட்டரி லோன் காமிக்கு எவ்வளவுக்கு தெரியல. 5 இங்க பாருங்க guys, புளி மிட்டாய் யார் பார்க்கலாம். இதுல கொஞ்சம் கலப்படம் சேர்ந்துருக்கு, நிறம் இருக்கு. இதே ஒரிஜினல் புளி மிட்டாய்னா இப்படி இருக்காது. இது மட்டும் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்கு guys. ஒரிஜினல் பாத்தீங்கன்னா அப்படி வச்சாலே எடுக்க தோணாது வாயில இருந்து, அப்படி இருக்கும். ஓகே guys, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இது வந்து எனக்கு சாப்பிட்ட மாதிரி ஞாபகம் இல்லை, பட் சாப்பிட்டு பார்க்கலாம். டாப் 10 சிசி ஸ்டிக்கா, ஏதோ ஃப்ரூட் ஸ்டிக்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, ஃப்ரூட் ஸ்டிக், கலர் கலரா ஃப்ரூட்ஸ் இருக்கு, அதோட ஸ்டிக்கு. இது நம்மளால பிக்க முடியாது, பிக்க கொடுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம். இதுதான் guys, மிளகாய் மிட்டாய். இப்ப இந்த காலத்துல ஒரு மிளகாய் மிட்டாய் பாக்கெட் வாங்க வச்சுக்கோங்களேன், இவ்வளோண்டு இருக்கு guys, இவ்வளோண்டு. அந்த காலத்துல இந்த விரல் சைஸ் வச்சு, இந்த காலத்துல இப்படி இருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம். ஒரு மிட்டாய் எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, பெரிய சைஸுக்கு இருக்கா சொன்ன மாதிரியே. உள்ள பாருங்க, மொறு 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 தனியா இருக்குதா, இருந்தாலே நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த காலத்துல பாத்தீங்கன்னா உள்ள வெறும் கூடு மாதிரி தான் இருக்கும், உள்ள ஒண்ணுமே இருக்காது. வேற லெவல். இப்ப பாருங்க, இது எத்தனை ஸ்டிக் இருக்குன்னா 5 ஸ்டிக் இருக்கு, கலர் கலரா. ஃப்ரூட் ஸ்டிக்கா, ஃப்ரூட்ஸோட ஃபிளேவர் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி மாவு மாதிரி வரும்னு நினைக்கிறேன் பாருங்க. ஒவ்வொரு ஸ்டிக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் நினைக்கிறேன். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிங்க் எடுத்துக்கலாம். பிங்க்ல 2 இருக்கு, 2 டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சாப்பிட்டுக்கிறேன். நாக்குல சின்ன கரையுது guys. எப்படி இந்த ஸ்டிக்குக்குள்ள இந்த இதெல்லாம் ஏத்துறாங்க? நல்லா இருக்குதா? அப்படியே இந்த இருப்பா. எல்லோ சாப்பிடலாம். guys, next நம்ம என்ன மிட்டாய் சாப்பிட போறோம்னு பாத்தீங்கன்னா, பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க, பாக்கு மிட்டாய் guys. பாக்கு மிட்டாய் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இருந்த டேஸ்ட் இருக்காத நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கறோம். வாங்க டேஸ்ட் செக் பண்ணலாம். இதே மாதிரி சூட மிட்டாய் கிரீன் கலர்ல இருக்கும், அதை நாங்க மிஸ் பண்ணிட்டாங்க, இருந்துச்சான்னு தெரியல. இந்த ஒவ்வொரு பேக்கெட் 10 rupees, நான் சொல்ல மறந்துட்டேன். ஒரு பேக்கெட் 10 rupees தான் guys. சாப்பிட்டு பார்க்கலாம்.
ரியல் டேஸ்ட் மாறாம இருக்கு அப்படியே இருக்கு இந்த டேஸ்ட் அப்படி சைடு எடுக்கல. மாறவே இல்ல. நெக்ஸ்ட் மிட்டாய் போலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா நாங்க சிரிச்சிட்டு இருக்கோம். பக்கத்துல சிரிச்சு போகுது. எப்படி இப்படி கேட்டுட்டே இருக்காங்க. அதான் இந்த மிட்டாய் சாப்பிட்டு பார்க்கலாம். இது பாருங்க, இது மிட்டாய் கல்கோணம். சப்பட்டையா இருக்கு இந்த கல்கோணம். மிட்டாய் பாருங்க. பக்கத்து திருப்பி காட்டியிருக்கல. கிடைக்கும்ல, ரியல் தான். சூட பாக்கு மிட்டாய் டேஸ்ட் இருக்கு. இங்க மிட்டாய் டேஸ்ட் இருக்கு. சூப்பரா இருக்கு guys. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது நிறைய பேருக்கு ஃபேவரட் guys. இது சாப்பிடாத ஆளே கிடையாது. சின்ன வயசுல எல்லாருமே சாப்பிட்டுருப்போம். இது பேர் என்னது? இழந்த பழம் guys. ஆனா சாப்பிடும்போது டிஸ்க்ளைமர், இந்த பின் எடுத்துட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்க்கலாமா? இந்த கிரீடினே வேற எதுவுமே இல்லை. அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஃபேவரட் கைஸ். நெக்ஸ்ட் போலாம் கைஸ். இது பேர் என்னது தெரியல, பட் நல்லா இருக்கும். அல்வா மாதிரி இருக்கும். என்ன சம்திங் கேக்கா அல்வாவா ஏன்னா வாழைப்பழ அல்வான்னு நினைக்கிறேன். அது பிளாக் கலர் தானே இருக்கும் கைஸ். இதோட நேம் என்னன்னு தெரிஞ்ச யாராவது கமெண்ட் பண்ணுங்க. கிராமத்து பொண்கள் எல்லாம் நேம் தெரிஞ்சவங்க முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க கைஸ். கிராமத்துல உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த நேம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாரும் பாத்தீங்கன்னா ப்ளீஸ் இந்த முட்டை என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு தெரியல. சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த கலர் பாத்தீங்கன்னா எல்லோ, லைட் எல்லோ கலர்ல இருக்கு கைஸ். சாப்பிட்டு பார்க்கலாம். நல்ல டேஸ்ட், அதே டேஸ்ட் இருக்கு. சின்ன பிள்ளை சாப்பிட்டுருக்கோம். பட் ஆனா இங்க பேர் தெரியாது. இது தாங்க பாட்டி, அது தாங்க பாட்டி அப்படின்னு பாட்டி தான் உட்காந்துருப்பாங்க. இது தாங்க அது தானே கேட்போம். நேம் எனக்கு தெரியல, தெரிஞ்ச கமெண்ட் சொல்லுங்க. வாங்க நெக்ஸ்ட் ப்ளே போலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பொரி உருண்டை, அரிசி பொரி உருண்டை சாப்பிட்டு பார்க்கலாங்க. ஆரஞ்சு கலர் சாப்பிட்டுருக்கேன். பார்க்கலாம் வேற மாதிரி ஸ்மெல் வருது. அந்த சாய் ஸ்மெல்லு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் காஃபி போய் நமத்துட்டு அதுவே ஓகே தாங்க. அடுத்து போலாமா? இது பாருங்க, கடலை உருண்டை, பொரிகடலையாவா ஏதோ ஒரு உருண்டை, கல்கோனான்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ட் பார்க்கலாம் காய்ஸ். அப்பா பிக்கவே நமக்கு கொஞ்சம் இதா இருக்கு பாருங்க. எப்படி இருக்குன்னு இது வந்து சூப்பியா சாப்பிடணும். கல்கோனா மாதிரி அதுக்கு அதே டேஸ்டா சூப்பரா இருக்கு. ரொம்ப சூப்பி சாப்பிட்டு நமக்கு டைம் இல்லை. நெக்ஸ்ட் மிட்டாய்க்கு போலாம் காய்ஸ். இது என்ன மிட்டாய்? மிக்சர் மிட்டாய். குட்டி குட்டி உருண்டையா இருக்கு. டேஸ்ட் செக் பண்ணிடலாமா காய்ஸ்? வாங்க. நல்லா டேஸ்டா இருக்கும் காய்ஸ். இது டேஸ்ட் செக் பண்ணலாம் गाइस. வாங்க. அந்த இனிப்பு பாவு, இனிப்பு மிக்சர் எல்லாமே செம டேஸ்டா இருக்கு. கடிச்சு கடிச்சு சாப்பிடலாம். சூப்பர் டேஸ்ட். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பாப், கிரேசி பாப். இது நாக்குல போட்டு நீ பட்டு 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 அடிக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 பேக்கெட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு பேக்கெட் ஓபன் பண்ணி நம்ம சாப்பிடலாம். பிங்க் சாப்பிடலாமா? இவங்க இங்க பிங்க், ரெட், ஆரஞ்சு,
கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம வந்து ரெட் சாப்பிட்டு பார்க்கலாம். ரெட் வந்து என்ன ஃபிளேவர்னா கோலா எழுதிருக்கு, இது கிரேப்ஸ் எழுதிருக்கு, ஆரஞ்சு கிரேப்ஸ் கோலா. இப்ப நம்ம ஆரஞ்சு போலாம். எனக்கு ஆரஞ்சு தான் பிடிக்கும். Guys, எப்படி இருக்கு பாருங்களேன். உப்பு மாதிரி இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? உப்பு மாதிரி இருக்கு. சவுண்டுக்கு எங்க பட்டு பட்டுன்னு நாக்கு வச்சனே தெரியுது கைஸ். வராங்க வாங்கி சாப்பிட்டு போறாங்க. நல்லா இருக்கு guys. அவ்வளவுதான். இன்னும் ஒன்னே லாஸ்ட் ஒரு தரமானது வச்சிருக்கேன். இது பிடிக்காதவங்க யாருமே கிடையாது guys. எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால இது வீடியோட லாஸ்ட் வச்சுனேன். அப்பளம் பிடிக்காதவங்க ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க 90 கிட்ஸ்ல. நானும் 90 கிட்ஸ் தான், 99. எவ்வளோ ஃபேவரட்னா ஃபேவரட் கைஸ். சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப ஆசையா இருந்தேன். அந்த காலத்துல உள்ள முட்டை எல்லாம் சாப்பிடும்போது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு பாருங்க. ஆனந்தம் பாடும் ஆசை தெரியல ஆடும். இதுல வந்து மொத்தம் 5 இருக்கு. ஆரஞ்சுல 3 இருக்கு, எல்லோல 1 இருக்கு. நம்ம எல்லோ எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். உடைக்காம அந்த பாட்டிட்ட கேட்போம், பாட்டி எனக்கு உடைக்காம தாங்க பாட்டி அப்படின்னு கேட்போம். உடைச்சது எனக்கு வேண்டாம் அப்படிப்போம். ஆனா உடைஞ்சிட்டுனா கூட 1 எக்ஸ்ட்ரா தருவாங்க. அது கூட நல்லா தான் இருக்கும். ஆனா உடைக்காம சாப்பிடுறதா ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி கெத்தா இருக்குங்க. இங்க பாருங்க எப்படி இருக்கு. நம்ம சிக்கன் லைன் சாப்பிட்டு பார்க்கலாமா? சொல்லுவேன். இப்ப அமைதியா இருக்கு பேபியா மரத்துக்கு எடுக்காங்க. ஃபர்ஸ்ட் இது பேச போய் கட் பண்ணிடு. டெங்கி டாய் சாப்பிட்டு பார்க்கலாமா கைஸ்? வாங்க. நாங்களும் ஆக்சுவலி மேலாங்க அப்படியேங்க சாப்பிட்டே இருக்கலாம் போல. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாங்க ஜஸ்ட் ஒரு சின்ன அந்த காலத்துல உள்ள ஒரு பொம்மை தான் இங்க பாருங்க. எப்படி சுக்குதுன்னு ராட்னம் கைஸ். அந்த காலத்துல இந்த மாதிரி நிறைய உண்டு. என்னோட பாப்பாக்கு இந்த மாதிரி நாங்க வாங்கிருக்கோம். பாப்பாலாம் தங்கச்சிக்கு 40 rupees. அது பார்த்தாலுமே எனக்கு கொஞ்சம் ஆசையாயிட்டு இப்படி சுத்தினா ஓடி வருவா இங்க இருந்து பார்த்தாலும். அதனால வாங்கியிருந்தேன் கைஸ். ஓகே கைஸ், இதோட இந்த vlog முடிச்சுக்கலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய vlog பார்க்கணும் நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பாய் கைஸ். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.